முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள், பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. கொட்டித் தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. எரிபொருள் மீதான வரி தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அத்தியாவசிய நோக்கங்களுக்காக மட்டுமே குழாய் நீரை பயன்படுத்துமாறு கோரிக்கை. வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டுச் செல்ல வேண்டாம், வடக்கு உட்பட்ட பல பகுதிகளில் இன்று அதிகரிக்கும் வெப்பம். கொழும்பில் இருந்து சென்ற ரயிலில் மோதுண்டு ஒருவர் பலி, இன்று அதிகாலையில் சம்பவம். பருவகால சீட்டை வைத்திருப்போரை பஸ்களில் ஏற்றிச் செல்ல மறுத்ததால் கடும் நடவடிக்கை. தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளை சந்திக்கும் தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள். யாழ் நோக்கி ஆசிரியர்களுடன் பயணித்த பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல். டிஜிட்டல் அடையாள அட்டை ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதிநிதிகள் இன்று தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர். கட்சியின் செயலாளர் வைத்தியர் நிஹால் அபேசிங்க உள்ளிட்ட சிலர் இந்த சந்திப்பில் இணைய உள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எவ்வாறு தயாராவது என்பது குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமுத்தேகம மற்றும் செனரத்கம ரயில் நிலையங்களுக்கு இடையிலான பகுதியில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தமுத்தேகம போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலையில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த ரயிலில் மோதிய இந்த நபர் பலத்த காயங்களுடன் தமுத்தேகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்த ஆணின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் 65 வயது இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தமுத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாதாந்த பருவகால சீட்டை வைத்திருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் ஆகியோரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் ஏற்றிச் செல்வது கட்டாயமாக்கியுள்ளது. யாரேனும் ஊழியர் ஒருவர் இந்த பருவகால சீட்டை வைத்திருப்பவர்களை ஏற்றிச் செல்ல மறுத்தால் அது இலங்கை போக்குவரத்து சபை கொள்கையின்படி கடுமையான குற்றமாகும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பருவகால சீட்டை வைத்திருக்கும் அனைவரையும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் ஏற்றிச் செல்லப்பட வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்களை ஏற்றிச் செல்ல மறுக்கும் பஸ் ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் பருவகால சீட்டை வைத்திருப்பவர்கள் 1958 என்ற எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் மீதான வரியை அரசாங்கம் நிச்சயமாக குறைக்கும் என அரசாங்கத்தின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச உறுதியளித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் எரிபொருள் வரி தொடர்பாக விரிவான அறிக்கை விரைவில் சபையில் சமர்ப்பிக்கப்படும். ஏற்கனவே உள்ள 50 ரூபாய் எரிபொருள் வரியை குறைப்பதாக அரசாங்கம் முன்னர் வழங்கிய வாக்குறுதி தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை கூறினார். நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு இந்த வருடத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமரும் உயர்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஆசிரியர் கலாசாலைகளிலிருந்து வெளியேறும் ஆசிரியர்களுக்கும் இந்த வருடத்துக்குள் நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வாய்மொழி மூல விடைக்கான கேள்வி வேளையில் சாமர சம்பத் தசநாயக்க எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்டமாறு கூறினார். அவர் தொடர்ந்து பதிலளிக்கையில் தேசிய பாடசாலைகளிலிருந்து மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை மாகாண பாடசாலைகளுக்கும், மாகாண பாடசாலைகளிலிருந்து மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை தேசிய பாடசாலைகளுக்கும் நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. எனினும் நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது நிறுத்தப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் கிடைத்த நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மீண்டும் அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. அந்த வகையில் இந்த வருட இறுதிக்குள் நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமரும் உயர்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், தென் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் இன்று வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மேற்கூறிய பகுதிகளில் வெப்பம் மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மேற்படி பகுதிகளில் உள்ள மக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் ஓய்வெடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு முடிந்தவரை வெள்ளை அல்லது வெளிர் நிற இலகுரக ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டுச் செல்வதை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் இந்நாட்களில் நடைபெறும் இல்ல விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகள் மாணவர்களை ஈடுபடுத்துவது குறித்து பெறப்பட்ட சுகாதார ஆலோசனைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவெவ தெரிவித்தார். இதற்கிடையில் நாட்டில் நிலவும் காலநிலையுடன் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற மட்டத்தை நோக்கி வருவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலை காரணமாக உணர்திறன் உள்ளவர்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் என்று மருத்துவர் அஜித் குணவர்த்தன அறிவுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் அடையாள அட்டை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் அரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இதற்கான தரவுகளை பெற்றுக்கொள்ளும் முறைமைகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பிரதேச செயலகங்களில் செயல்பாடுகளூடாக தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக இணையம் மூலமான திட்டம் ஒன்றும் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைக்கான விண்ணப்பிப்போரின் நிழற்படம் மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண் விழிகள் அடையாளத்தை உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்போரின் முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பழைய அடையாள அட்டைக்கான டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி ஆசிரியர்களுடன் பயணித்த பேருந்தை இலக்கு வைத்து கல்வீச்சு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலானது நேற்று மாலை பளை பகுதியில் வைத்து இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு சென்று வரும் ஆசிரியர்களின் பேருந்து நேற்று முன்தினம் தனியார் சிலருடன் இணைந்து போக்குவரத்து காவல்துறையினரால் குறித்த வாகனம் பரந்தனில் வழிமறிக்கப்பட்டுள்ளது. இதன்போது வாகன சாரதி உள்ளிட்ட ஆசிரியர்கள் சிலர் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். பிரதேச பாடசாலைகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து பிரச்சனைகளுக்காக தாம் இவ்வாறு வாகனம் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி சென்று வருவதாக தெரிவித்த போதும் காவல்துறையினர் அவ்வாறு செல்ல முடியாது என்று தெரிவித்து தண்டம் விதித்துள்ளனர். குறித்த காவல்துறையினரின் அடாவடித்தனத்தின் போது வேறு நபர்கள் சிலர் அருகில் இருந்ததாகவும் அவர்களின் தூண்டுதலின் பேரிலே ஆசிரியர்கள் இவ்வாறு வாகனத்துக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினரின் இத்தகைய முறையற்ற செயற்பாடுகளின் பின்னணியில் சிலர் செயல்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை முல்லைத்தீவிலிருந்து ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் திரும்பும் வழியில் பளை பகுதியில் வைத்து கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் காவல்துறையினரின் செயற்பாட்டுக்கும் ஆசிரியர்கள் மீதான நேற்றைய தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதாகவே சந்தேகம் எழுகின்றது. இது குறித்து வடக்கு ஆளுநர் உடனடியாக பொருத்தமான நடவடிக்கை மேற்கொண்டு குறித்த குற்றத்தை புரிந்தவர்களுக்கும் உடந்தையாக செயல்பட்டவர்களுக்கும் உடனடியாக கைது செய்யப்பட நடவடிக்கை வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ஆசிரியர்களின் போக்குவரத்து மற்றும் விடுதி வசதிகள் குறித்து எந்தவொரு கரிசனையும் அற்று செயல்படும் அரசாங்கம் ஆக குறைந்தது ஆசிரியர்களின் பாதுகாப்பாக சென்று வருவதற்கெனும் ஆவண செய்ய வேண்டும். மேலும் காவல்துறையினர் முறையற்ற வகையில் செயல்படுவதையும் ஏனையவர்களுக்கும் முறையற்ற வகையில் உடந்தையாக செயல்படுவதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. எரிபொருள் மீதான வரி தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அத்தியாவசிய நோக்கங்களுக்காக மட்டுமே குழாய் நீரை பயன்படுத்துமாறு கோரிக்கை. வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டுச் செல்ல வேண்டாம், வடக்கு உட்பட்ட பல பகுதிகளில் இன்று அதிகரிக்கும் வெப்பம். கொழும்பிலிருந்து சென்ற ரயிலில் மோதுண்டு ஒருவர் பலி, இன்று அதிகாலையில் சம்பவம். பருவகால சீட்டை வைத்திருப்போரை பஸ்களில் ஏற்றிச் செல்ல மறுத்ததால் கடும் நடவடிக்கை. தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளை சந்திக்கும் தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள். யாழ் நோக்கி ஆசிரியர்களுடன் பயணித்த பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல்.
டிஜிட்டல் அடையாள அட்டை ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.